إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்த ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமா. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள்வானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளர்களிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாக்க அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு கல்வியும் கல்வியாளர்களும். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களை, மனித சமூகத்துல முதலில் படைக்கப்பட்ட மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆன் இதனை சொல்லும். வைத கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள்ல முதலில் படைத்த மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு முன்னாடி ஜின்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நமக்கு முன்னாடியே ஜின் இனங்கள் படைக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் மனித சமூகத்தை படைக்க போறேன்னு சொன்ன உடனே வானவர்கள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யாரெல்லாம் பூமியில ரத்தத்தை ஓட்டக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பையா படைக்க போற. உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கும், உன்னை துதிப்பதற்கும், உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கும் தான் மலக்குமார்களாகிய நாங்கள் இருக்கிறோமே. அப்ப எதுக்காக வேண்டி மனித சமூகத்தை நீ படைக்க போற அப்படின்னு யாரு கேட்டாங்க? வானவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. எப்படி அவங்களால கேட்க முடிஞ்சது? வானவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதனை அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி காட்டினானோ அல்லது அவர்களுக்கு எதனை அறிவாக கொடுத்தானோ அதை தவிர அவங்க மேலதிகமா எதையும் சிந்திக்கவும் மாட்டாங்க, மேலதிகமா அல்லாஹ்ட்ட எதையும் கேட்கவும் மாட்டாங்க. அப்ப நமக்கு முன்னாடியே இந்த ஜின்கள் என்கிற இந்த படைப்பினத்தை அல்லாஹ் படைச்சு அவங்க பண்ணின அந்த சேட்டைகளை எல்லாம் பார்த்ததுனால மலக்குமார்கள் செய்தாங்க. அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்
மனிதர்களை, அதாவது பூமியில ரத்தத்தை ஓட்டக்கூடிய, சண்டை போடக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதனையா படைக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணவர்களுக்கு சொன்ன செய்தி என்ன? உங்களுக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கரத்தாலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அப்படி படைச்சு தன்னிடம் இருந்த அந்த ரூஹ் அப்படியே ஊதினான். ஆதம் நபிக்கு உயிர் வந்தது. ஆதம் நபியினுடைய விலா எலும்பிலிருந்து அவர்களின் துணைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழிகள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. முதல் மனிதர் ஆதம் நபியை அல்லாஹ் படைச்சு அந்த ஆதம் நபிக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறான். மிகப்பெரிய கண்ணியம். எப்படிப்பட்ட கண்ணியம்னா, படைப்பினங்கள்லயே ரொம்ப தூய்மையான படைப்பு வானவர்கள். அந்த வானவர்களையே அல்லாஹ் ஆதம் நபிக்கு மரியாதை நிமித்தமாக சஜிதா செய்ய வைத்தார். எப்படி நடந்தது? அது எதன் காரணமாக நடந்தது? எதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த கண்ணியத்தை ஆதம் நபிக்கு கொடுத்தா அப்படின்னா, அந்த வரிசையை அல்லாஹ் சொல்லுவா, ஆதம் நபிக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்தான். எதை கொடுத்தா? கல்வியை கொடுத்தார். இந்த உலகத்தில் உள்ள சிலவற்றினுடைய பெயர்கள் அனைத்தினுடைய பெயர்களையும் ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் மலக்குமார்களையும் அழைத்தான். மலக்குமார்கள் கூட்டமா நிக்கிறாங்க, ஆதம் நபியும் நிக்கிறாங்க. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய சில விஷயங்களை காமிச்சு, இது என்ன, இதனுடைய பெயர் என்ன, இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வானவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்டான். வானவர்கள் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பே, நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். எங்களுக்கு நீ எதனை கற்றுத் தந்தாயோ அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. நாங்களா சிந்திச்சு, ஓ இது இப்படி இருக்குது, இது இப்படி. இவன் மனிதர்களுக்கு அல்ல பகுத்தறிவு கொடுத்துருக்கான் பாருங்க. இப்ப அங்க தூரத்துல ஒரு இடத்துல புகை வருது அப்படின்னா நம்முடைய அறிவு என்ன சொல்லும்? அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நெருப்பு எரியறதுனாலதான் புகை வருது. இதுதான் பகுத்தறிவு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு விஷயத்தை பார்த்து இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஆற்றலை அல்ல யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க? மனிதர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மலக்குமார்கள் சொல்றாங்க, ரப்பே, எங்களுக்கு நீ எதனை கல்வியாக கற்று தந்தாயோ அதை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நீ எதனை எங்களுக்கு கட்டளை இடுகிறாயோ அந்த கட்டளையை தாண்டியும் செய்ய மாட்டோம், குறைச்சும் செய்ய மாட்டோம். இதுதான் மலக்குமாருடைய தன்மை. அவங்க சுயமா சிந்திச்சு, ஓ இவரு ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சில வானவர்களை நியமிச்சிருப்பான். அந்த வானவர்கள் அந்த மனிதர்களை ஆய்வுலாம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அவன் மலக்குமார்கள் அப்படி சொன்ன உடனே ஆதம் நபியை அழைத்து அல்லாஹ் சொன்னா, கேட்டா இதனுடைய பெயர் என்ன, இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எதையெல்லாம் சுட்டி காமிச்சானோ அதனுடைய பெயர்களை எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணவர்கள்ட்ட சொன்னா, மாணவர்களே, இந்த ஆதமை படைப்பதற்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? மனிதனையா படைக்க போறீங்கன்னு கேட்டீங்கல்ல. அப்ப நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னேன்ல. அதுல ஒரு விஷயம்தான், இந்த மனிதர்கள் சிறந்த படைப்பு. அவர்களுக்கு நான் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறேன். நன்மைனா என்ன, தீமைனா என்ன அப்படின்றத அவங்க பகுத்தறிவாங்க. நல்லதுனா என்ன, கெட்டதுனா என்ன, இதை பகுத்தறிந்து என்னை பயந்து அவர்கள் நடப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை நான் அவங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். கூடுதலாக கல்வியை நான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால அவங்க ரொம்ப சிறப்பான மேன்மக்களாக இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க? அவங்களுக்கு சஜிதா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். மாணவர்கள் எல்லாரும் மரியாதை நிமித்தமாக யாருக்கு சஜிதா செஞ்சாங்க? ஆதம் நபிக்கு சஜிதா செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட நெடிய வரலாறாக அதை சொல்லி காமிப்பா. சுருக்கமாக நாம் கேள்விப்பட்ட அறிந்த செய்தி என்பதனால் அதை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொன்னேன். இதை சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதல் மனிதர் ஆதம் நபி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா எதை கொண்டுதான் கண்ணியப்படுத்தினார்? இந்த கல்வியை கொண்டுதான் கண்ணியப்படுத்தினார். ஆதம் நபியை கல்வியை கொண்டு கண்ணியப்படுத்திட்டு இறுதி சமுதாயமான நமக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும்
வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கும் அவர்கள் தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ் சான்று பகிர்கிறார். அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? மனிதர்கள்ல யார் ஈமான் கொண்டவர்களா, இந்த இடத்துல முஸ்லிம்களாக அப்படின்னு சொல்லாம என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்? ஆமனு, ஈமான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். முஸ்லிம்கள் வேறு, முஃமின்கள் வேறு. எல்லா முஃமின்களும் முஸ்லிம்களாக இருப்பாங்க, எல்லா முஸ்லிம்களும் முஃமின்களாக இருப்பார்களா? கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் முஃமின்களுக்குன்னு சொல்லிட்டு சில பண்புகளை சொல்றார். அந்த பண்புகள் யார்கிட்ட இருக்குதோ அவங்கதான் முஃமின்கள். எல்லா முஸ்லிம்களும் சொர்க்கத்துக்கு போயிருவாங்களான்னா ஒரு கட்டத்துல போவாங்க. தான் செய்த பாவத்துக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சுட்டு கடைசியில எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனால் முஃமின்கள் நரகத்துக்கு போவாங்கன்னா போக மாட்டாங்க. அவங்க கேள்வி கணக்கு முடிச்சு நரகம் இல்லாம எங்க போயிருவாங்க? சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வாக்கு கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தன்னுடைய பொன்மொழியில எப்படி சொல்லுவாங்கன்னா, யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்குதோ, முஸ்லிமா இருக்கிறாங்கன்னா அவங்க எங்க போயிருவாங்க? சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, தான் செய்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு. ஆனால் யார் உலகத்துல வாழும் பொழுது முஃமின்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் எங்க போக மாட்டாங்க? நரகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க வாழும் காலத்துல இந்த துன்யாவிலேயே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக வாழ்வார்கள். இந்த துன்யாவில வாழும் பொழுதே முஃமின்கள் எதற்காக வேண்டி வாழ்வாங்க? அந்த ஆখিরাத்துக்காக வேண்டியே வாழ்வாங்க, அந்த ஜன்னத்துக்காக வேண்டியே வாழ்வாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டியே வாழ்வார்கள். அவர்கள் யார்? முஃமின்கள். அவங்களுக்கு இந்த துன்யா பெருசா தெரியாது. இந்த துன்யா முழுவதையும் தங்கத்தான் அலங்கரித்து ஒரு முஃமினுக்குரிய கையில கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் அதை எப்படிதான் பார்ப்பாரு? அற்பமா தான் பார்ப்பாரு, சொற்பமா தான் பார்ப்பாரு. இதை கொண்டு நமக்கு மறுமையில என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாரு. ஆனா முஸ்லிம்கள் எப்படி பார்ப்பாங்க? இன்னைக்கு நம்ம உதாரணம் அதுக்கு. இன்னைக்கு அற்ப சொற்பமான விஷயத்திற்காக வேண்டி விலை மதிக்க முடியாத எத்தனையோ நன்மைகள் நம்ம பெறுவோம் பாருங்க. அப்ப முஸ்லிம்கள் வேறு, முஃமின்கள் வேறு. முஃமின்கள்னா யாரு? எல்லா நிலைகளிலும் தன்னுடைய சிந்தனையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருப்பார்கள். நாளை மறுமைதான் அவர்களுக்கு மிக மிக பெரிதாக இருக்கும். அதற்காக வேண்டியே வாழ்வார்கள், அதற்காக வேண்டியே உழைப்பார்கள், அதற்காக வேண்டியே பார்ப்பார்கள், அதற்காக வேண்டியே பேசுவார்கள். அனைத்துமே அவர்களுக்கு மறுமைதான் நோக்கமா இருக்கும். இவர்கள் தான் முஃமின்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யார் உங்களில் இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ அவர்களுக்கும், யாருக்கு அல்லாஹ் கல்வியை வழங்கியிருக்கிறார், கல்வி கொடுக்கப்பட்டவர்கள், கல்வியாளர்கள், இந்த இரண்டு நபர்களுக்கும் நான் கண்ணியத்தை, தரஜாவை, அந்தஸ்தை நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். கல்வியாளர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் இந்த துன்யாவுடைய கண்ணியத்தை தேடி அவங்க போக தேவையில்லை. கண்ணியம், மதிப்பு, மரியாதை இவைகளெல்லாம் யாரை தேடி வரும்? கல்வியாளர்களை தேடி வரும், உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை தேடி வரும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பெரிய பணத்தோடு, பலத்தோடு, பதவிகளோடு வாழ்ந்தால்தான் புகழ் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக வேண்டிதானே இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஓட்டத்தினுடைய வேகத்திலே நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம் என்கிற அந்த நோக்கத்தையே கலந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதற்காக வேண்டி? இந்த துன்யாவுல மதிப்பு மரியாதையோடு வாழ வேண்டும், சுகபோகமாக வாழ வேண்டும், நன்கு வாழ வேண்டும், 4 பேர் சொல்ற மாதிரி வாழணும் அப்படின்றதுக்காக வேண்டிதானே. வரலாறு நமக்கு சான்று பகிர்கிறது. இந்த சமுதாயத்துல ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழவில்லை, அடுக்குமாடி கட்டிடங்களில் அவர்கள் வாழவில்லை, விலை உயர்ந்த ஆடைகளை அவர்கள் அணியவில்லை, நல்ல உணவுகளை அவர்கள் உண்டது கிடையாது. ஆனால் அவர்கள் இந்த மண்ணை விட்டும் பிரிந்து 1400 வருடங்கள் கழிந்து விட்டது. ஆனாலும் அவர்களின் புகழ்,
அவர்களின் கண்ணியம் இன்றளவும் மக்காமல் மனிதர்களுக்கு மத்தியில் மனங்களில் பூத்து கொண்டிருக்கிறது. உண்மைதானே? அவர்கள் யார்? அஸ்ஸஹாபா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை நேரடியாக பார்த்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை உண்மை என்று நம்பினார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அதனை செயல்படுத்தினார்கள். இறுதி மூச்சு வரையிலும் அதுதான் தன்னுடைய கொள்கை என்று அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள்தான் அஸ்ஸஹாபா. எத்தனை நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்று நம்ம படிச்சிருக்கிறோம். பெரும்பான்மையான நபித்தோழர்கள் 2 ஆடைகளுக்கு மேல 3வது ஆடையை வைத்துக் கொண்ட நபித்தோழர்கள் மிக குறைவு. ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க, அடுத்த வேளை சாப்பாடு என்ன என்பதற்கு ஊர்ஜிதம் இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த நபித்தோழர்கள் ஏராளம். ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தா, வரலாற்று குறிப்புகள்ல அஸ்ஹாபு சுஃபா என்று சில நபித்தோழர்கள் குறிப்பிடப்படுவார்கள். அவங்களுக்கு தனித்தனி பெயர்கள் உண்டு. ஆனா ஒட்டுமொத்தமா சிறு கூட்டத்திற்கு வரலாறுகள்ல ஹதீஸ்கள்ல இப்படி ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்குது. என்ன பெயர்? அஸ்ஹாபு சுஃபா. அப்படின்னா என்ன? திண்ணை தோழர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பெயர். என்ன பெயர்? திண்ணை தோழர்கள். அப்படின்னா என்ன? அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது. பள்ளியினுடைய திண்ணை அதுதான் அவர்களுடைய இருப்பிடம். ஏதாச்சும் கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லையா இருந்துருவாங்க. ஒரு செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். அந்த அஸ்ஹாபு சுஃபாவுல ஒரு நபித்தோழர் தான் நபிமொழிகளில் அதிகமான நபிமொழிகளை அறிவித்த வரிசைகள்ல முதலிடத்தை பிடித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் எதுல உள்ளவங்க தான்? இந்த அஸ்ஹாபு சுஃபால உள்ளவங்க தான். வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வருகிறார்கள். எதுக்காக வேண்டி? நபிமொழிகளை கேட்டறிவதற்காக வேண்டி. யாரை தேடி வருகிறார்கள்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தேடி வராங்க. ஏன்? அதிகமான நபிமொழிகளை உள்ளத்தில் சுமந்த நபித்தோழர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை தேடிதான் வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டமே வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு இந்த நபிமொழிகளை எல்லாம் நம்ம கேட்டு அறிஞ்சுக்கணும், உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அப்படி ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது வழியில ஒருத்தவர் மயக்கமுற்ற ஒரு நிலையில் அல்லது அவங்களுடைய தோற்றம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் எப்படி படுத்திருப்பாங்க அந்த மாதிரி வரக்கூடியவர்கள் அவர்களை தாண்டி வருகிறார்கள். வரக்கூடியவர்களுடைய கால்களில் சில கால் அபூ ஹுரைராவுடைய கழுத்திலும் படுகிறது. அப்படி தாண்டி அப்படியே போறாங்க. உள்ளுக்கு போயிட்டு கேக்குறாங்க, இங்க அபூ ஹுரைரா இருப்பாங்க, அவங்க யாரு? அவங்களதான் நாங்க சந்திக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த மஸ்ஜிது நபவிக்கு உள்ள பிறந்தவங்க அல்லது அந்த கல்வி கொடுத்த தேடி வந்தாங்க உள்ள இருப்பாங்கல்ல, அவங்கள சொன்னாங்க, வரும்பொழுது யாரினுடைய பிடரியை யாரினுடைய கழுத்தை தாண்டி வந்தீர்களோ அவர்தான் அபூ ஹுரைரா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. வந்தவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய நபித்தோழர், இவ்வளவு நபிமொழிகளை மனதில் சுமந்த அவரா அப்படி படுத்திருக்கிறாரு, அவருக்கு என்ன நேரிட்டது? சொல்லப்பட்டுச்சு பசிதான் அப்படின்னு. அவர் அப்படி படுத்திருப்பதற்குண்டான காரணம் என்ன? பசிதான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. வயிற்றுல பசி இருந்தாலும் அந்த கல்வியை கற்கும் விஷயத்துல எந்த ஒரு தோல்வும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு உணவுகள் அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லா உக்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்ரைத அலா நஃப்ஸி. ரப்பே ரட்சகனே, உன்னை புகழ்வதற்கு எனக்கு வார்த்தைகள் கிடையாது. உன்னை நீ எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை புகழ்கிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நிறைய தடவை சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு, உபகாரங்களுக்கு, அவன் நமக்கு செய்த அந்த நன்றிகளுக்கு நம்ம வார்த்தைகளால் நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னா நம்மளால முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வானா, வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை ஒவ்வொன்றாக நீங்கள் என்ன ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய சிற்றறிவால் அதனை எண்ணி பார்க்கவே முடியாது. சுப்ஹானல்லாஹ், உண்மை. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது,
அதை நம்முடைய சிற்றறிவால் நினைக்கவே முடியாது, நமது வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு உண்டான ஞாபகத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்னா ரொம்ப நன்றி கெட்டவர்களா இருக்கு, ரொம்ப நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம். அள்ளி அள்ளி தந்த அந்த ரப்புல் ஆலமீனையே சில சமயங்களில் குறை சொல்லக்கூடியவர்களாக நமக்கு இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எனக்கு 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 என்ன தந்துட்டான்? கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தையா தருகிறான், நோய்வினைக்கு மேல நோய்வினையா தருகிறான், இழப்புக்கு மேல இழப்பாக தருகிறான். சில சமயங்கள்ல வார்த்தைகள் நம்ம கடினத்தை பயன்படுத்திய ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உன்னுரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தன்னுரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும். என்ன சொன்னாங்க? எப்பவுமே இந்த துன்யாவுடைய விஷயத்துல உங்களுக்கு கீழ் உள்ளவங்களை பாருங்க. என்ன சொன்னாங்க? துன்யாவினுடைய விஷயத்துல உங்களுக்கு கீழ் உள்ளவங்களை பாருங்க, உங்களுக்கு மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்க. ஏன்? நமக்கு மேல் உள்ளவங்களை பார்க்க ஆரம்பிச்சுல அல்லாஹ் நமக்கு தந்த ஞாபகங்கள் ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுவோம். நம்ம நிலையில இருந்து கொஞ்சம் கீழே எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சில பேர் இப்படியே புலம்புறாங்க. புலம்புறது ஒரு ஒரு ஈமான் கொண்டவருடைய பண்பு கிடையாது. இது நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த பண்பு, இந்த பழக்கம் இருக்கு. இது பழக்கம் அப்படின்றதை விட மிக மோசமான தன்மை இது. எது? புலம்புறது. புலம்பு ஏதாச்சும் ஆக போகுதா? ஏதாச்சும் ஒரு பொருள் காணா போயிடுச்சு, அல்லது ஏதாச்சும் ஒரு இழப்பு வந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, புலம்பிக்கிட்டே இருக்கிறது. தன்னால புலம்புவாங்க சில பேர். சில பேர் ஆட்கள்கிட்ட போய் புலம்பு, யாரெல்லாம் கண்ணில் படுறாங்க அவங்கள்ட்ட எல்லாமே புலம்புவாங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த மனிதர்கள் எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், நம்ம போய் புலம்புடன் வைக்கல, அதுக்கு ஏதாச்சும் தீர்வு கிடைக்குமா? ரப்புட்ட போய் புலம்பலாம். அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு யாருக்குதான் இருக்கும்? ரப்பு கிட்டதான் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்குங்க, ஏதாச்சும் இழப்பு இருக்கும், வாய்கள் சிரித்து கொண்டு இருக்கும், அவ்வளவுதான். உள்ளங்கள், சிந்தனைகள் ஒவ்வொரு நிமிடமும் என்ன செய்யும்? எதையாச்சும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. சில பேர் மட்டும் இப்படியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்ம கிட்ட ஒரு மனிதர்கிட்ட இருந்தா அவருக்கு கஷ்டமே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, பணம் யார்கிட்ட நிறைய இருக்கிறோம் அவங்களுக்கு கஷ்டமே இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு மன நெருக்கடியும் இருக்காது, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. அப்படி அது உண்மையா? பிளாட்பாரத்துல இருக்கிறவங்க கூட நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. எவ்வளவோ பேரு ஆதங்கம் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கா பணம் இருக்குதுங்க, ஒரு கல்யாண வீட்டுல போயிட்டு அந்த பிரியாணியில இருக்கிற பீஸ் எடுத்து வாயில வைக்க முடியும். இதை விட ஒரு பெரிய வேதனை என்ன இருக்க முடியும்? நல்ல வயிறு நிரம்ப நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஜீரா மாதிரி ஒரு குலோப்ஜாம் வச்சாங்கன்னா தினக்கூலி 4-5 குலோப்ஜாம் எடுத்து வாயில தூக்கி போட்டுறாரு. கோடிக்கணக்கா இருக்கிறவரு அதை முறைச்சு பாக்குறாரு. என்ன செய்வது? இதை விட ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் ஏதாச்சும் இருக்க முடியுமா? எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு காசு பணம் இருக்குது, அதை ஒரு சின்ன பீஸா வாயிலத்துக்கு போட முடியல. இதுதான் வெளிப்படையா பார்க்கும் போது அவர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, அவருக்கு என்ன குறை, அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் தான் 1க்கு 4 வீடு வச்சுக்கிட்டு வாடகை பணத்தை வாங்கிட்டு ரொம்ப சூப்பரா ஹாப்பியா. உள்ளக்க போய் பார்த்தாதான் எது எது உள்ளக்க அந்த மனசுக்குள்ள போய் பார்த்தாதான் அவருக்கு உண்டான அந்த வழி தெரியும். நமக்கு அதுக்குள்ள போறக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லையே, ரப்புக்கு தான் தெரியும். அதனால அவருக்கு அப்படி இருக்குது, இவருக்கு என்னை மட்டும் ரொம்ப இப்படியே வச்சுட்டு இருக்கிறானே, இப்படி நீ இருக்கிறதுனால தான் நீ நிம்மதியா இருக்கிற. இதை விட தாண்டி ஒரு ஸ்டெப் முன்னாடியே பின்னாடியே போனா என்ன ஆகுங்கிறது ரப்புக்கு தான் தெரியும். அதனால என் ரப்பு என்னை இப்படியே வச்சிருக்கிறாங்க, இப்படியே வச்சிருக்காங்க. நம்மளை விட ரொம்ப மோசமான நிலையிலாம் இருக்கிறாங்க, நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது ரப்புக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே. அதே மாதிரிதான் நபித்தோழர்கள் இன்று வரையிலும் காலத்தால் அவர்களின் புகழ் மக்காமல் அழிக்கப்படாமல் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நபித்தோழருடைய பெயரை கேட்ட நம்ம என்னங்க சொல்றோம்? உடனே ஒரு துவா செய்யறோம்ல, ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு. இப்படிப்பட்ட இந்த துவாவை பெறுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில போதுமென்ற மனதோடு வாழ்ந்தார். எது கிடைச்சாலும் அவங்க என்னது அல்ஹம்துலில்லாஹ், எதை செய்தாலும் லில்லாஹ். இதுதான்
எது கிடைச்சாலும் சரி அவங்களுடைய நாம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். எந்த காரியத்தை செய்தாலும் அவங்க சொல்றது என்ன? லில்லாஹ், அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இதை செய்வேன். இந்த ரெண்டு தன்மையும் மட்டும் நம்முடைய உள்ளத்திலும் நமது இல்லத்திலும் வந்துருச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுபிட்சமா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எதை கண்டாலும் பேராசை, எதை கண்டாலும் போதும் என்ற மனதோடு அதை நாம் பார்ப்பது கிடையாது. அதே போல எதை செய்தாலும் அவருக்காக வேண்டி செய்யற, இவருக்காக வேண்டி செய்யற, ஊருக்காக வேண்டி செய்யற. அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, அவங்க எதுவும் நினைச்சிருவாங்களோ, அவங்க எதுவும் பண்ணிடுவாங்களோ, எதை செய்தாலும் லில்லாஹி, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறேன் அப்படின்ற அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும். நம்ம செய்யக்கூடிய பணிகள் சிறப்பானதாக இருக்கும், நாம் செய்யக்கூடிய காரியம் நாளை மறுமைக்கு நமக்கு உதவிகரமானதாக இருக்கும். சஹாபாக்கள் இதைத்தான் செஞ்சாங்க, ரொம்ப பசி பட்னியோடு வாழ்ந்தவங்க. ஆனா இன்று வரையிலும் அவருடைய கண்ணியம் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? போதுமென்ற மனதோடு வாழ்ந்தார்கள், கல்வியை தேடிக்கிட்டே இருந்தாங்க. கல்விதான். இன்னைக்கு கல்வியை கற்கிறதுக்கு நம்ம என்னென்ன காரணம்லாம் சொல்றோம். ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்களை போயிட்டு ஹதீஸ கத்துக்கங்க, குரான கத்துக்கங்க அப்படின்னா வீடு போங்குது, காடு வாங்குது. இனிமேல் போய் நான் எங்க போய் கல்வியை கத்துக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? அப்படி ஒரு எண்ணம். நமக்கு குழந்தைகள் ஆயிடுச்சு, பேர பிள்ளைகள் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம கல்வியை கத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஏதோ தொழுதுட்டு நமக்கு ஏதோ தெரியுது அதை ஓதிக்கிட்டு மிச்ச காலத்தை கழிச்சுட்டு போயிடுவோம். நான் என்ன கேட்கிறேன், இதே மாதிரி சாதாரண நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு குர்ஆன் நமக்கு வந்திருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்தது, அவங்க கல்வியை கத்துக்கிட்டதே எத்தனாவது வயசுல இருந்தா? 40வது வயசுல இருந்தா. கல்வியை கற்பதற்கு வயது தேவையா? வயது ஒரு தடையா இருக்குமா? கல்வியை கத்துக்கிறதுக்கு நமக்கு எப்பமெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பமெல்லாம் அந்த கல்வியை நம்ம கத்துக்கிட்டு, இனிமேல் நம்ம கல்வியை கத்துக்கிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க கல்வி கற்பதினால் உங்களுக்கு கண்ணியம். கற்ற கல்விய மற்றவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கும் காலமெல்லாம் சதக்கத்துல் ஜாரியா நம்ம உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் சரிங்க, கல்வியை கத்துக்கிட்டு அந்த கல்வியை மற்ற மக்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த பணிகள் நம்ம ஈடுபட்டேன்னு எவ்வளவு பெரிய கஷ்டம் நம்முடைய உள்ளத்துல இருந்தாலும் சரி அது மறைஞ்சு போயிடும். இதுக்கு மட்டும்தான் நான் ஆற்றல் இருக்கு. உள்ளத்துல சில பேருக்கு நீங்காத கவலை உண்டு, எதையாச்சும் ஒன்ன குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயம், சிறுவர்களாக இருந்தால் பெற்றோர்களின் இழப்பு அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்யாது, அவங்களுடைய உள்ளத்தோட்டு மறையாது. சிறுவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இழப்புலயே பெரிய இழப்பு என்ன? பெற்றோர்களுடைய இழப்பு தான். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்ன செய்யும், மனசுலயே இருக்கும், தாய் இல்லையே தந்தை இல்லையே, தாய் இல்லையே தந்தை இல்லையே. இந்த கவலையை மறக்கடிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் எதுக்குதான் இருக்குது? கல்விக்குதான் இருக்குது. அந்த கல்வியை கற்கணும், மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பின்னாடி பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய இழப்பு இருக்குது, அது பெரிய இழப்பு. அதை மறக்கணும் அப்படின்னா இந்த கல்வியை கொண்டுதான். கல்வியை கற்கணும், மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி ஒரு ஆணுக்கு ஒரு துணைவி, ஒரு மனைவியினுடைய இழப்பு பெரிய இழப்பா இருக்கும். ஒரு மனைவிக்கு ஒரு கணவனுடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் சில இடங்கள்ல எப்படா இவன் போவான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் நம்ம விட்டுறோம். நல்லபடியா வாழ்வாங்க பாருங்க, அவங்களுக்கு தன்னுடைய மனைவி போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். நல்லபடியா வாழ்றவங்களுக்கு தன்னுடைய கணவர் போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இழப்பா இருக்கும். அந்த இழப்பு எது வரைக்கும் நீடிக்கும்? மூத்து வரைக்கும் நீடிக்கும். சாதாரணமானது இல்ல. இந்த சிறு வயசுல பெற்றோர்களை இழக்கிறாங்க, அது கல்யாணமாயோ தனக்குன்னு குழந்தை வந்துருச்சுன்னா மறைஞ்சு போயிடும். ஆனா இந்த கணவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 வயசு 40 வயசு பிள்ளைங்கள்லாம் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பின்னாடி நமக்கு நம்முடைய மனைவி தான், மனைவிக்கு நம்ம தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த 2 ஜோடியில யாராச்சும் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இழப்பு. இது போன்ற இழப்புகளை கூட நம்ம சரி கட்டணும் அப்படின்னா அதுக்கு எது தேவை? கல்வி தேவை. வரலாறுகள்ல படிக்கும் பொழுது பெருமக்கள் கல்வியாளர்கள் எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்புகளை எல்லாம் ஒரு ஓரத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த கல்வியை கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்ட கல்வியை மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த இழப்பு அவங்களுக்கு சில ஒரு பெரிய பாதிப்பா தெரியல. அவங்க அந்த கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க, கல்வியை கத்துக்கிட்டாங்க பாருங்க, அந்த கல்வியை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்.
சதகத்துல் ஜாரியா நன்மை அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அவங்க இந்த மண்ணை விட்டும் பிரியலாம், ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய, அவர்கள் எழுதிய அந்த புத்தகங்கள், அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் இன்றளவும் மக்களுக்கு ஒரு கல்வியாக, சதகத்துல் ஜாரியாவாக போய்கிட்டே இருக்கு. ஆகையினால நமது வாழ்க்கையில கல்வியை கத்துக்கிறதுக்கும் கத்து கொடுக்கறதுக்கும் ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, பிசினஸ் பண்றோம், இனிமேல் இதெல்லாம் நடக்குமா, செய்யணுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கல்வி என்பது சாதாரணமானது அல்ல. கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியமும் சாதாரணமானதல்ல. நமது வாழ்க்கையில இனிமேல் கொஞ்ச நேரமாவது கல்வியை கத்துக்கிறதுக்கும் கல்வியை கொடுக்கறதுக்கும் நம்ம ஒதுக்கி பார்ப்போம். கண்டிப்பாக நமது வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். காரணம் என்ன? அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறா, அல்லாஹுடைய ரசூல் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறாங்க. ஆகையினால நல்ல கல்விகளை கற்போம், கற்ற கல்வியை மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுப்போம், இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தோர்களாக விளங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்கினே அருமையான பெருமக்களே, இந்த ஜும்மாவினுடைய இரண்டாவது உரையில ஒரு முக்கியமான ஒரு தகவல், நாம் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தகவலை தான் பதிவு பண்ண போறோம். அது என்ன செய்தினா, ஜும்மாவிற்கு விரைவாக வருதல். நான் கடந்த ஒரு 10 வாரங்களாக இரண்டாவது குத்துவால இதை பத்தி தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, யாருடைய உள்ளத்திலேயாவது குறிப்பாக கொஞ்சம் தாமதமா வராங்கல்ல, அவங்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு ஆசை தான். ஆனா மாற்றத்தை ஏற்படுத்துது. காரணம் என்ன? இங்க வரக்கூடியவங்க யாரு? எல்லாமே இறை நம்பிக்கையாளர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்க உபதேசம் செய்யுங்க, உபதேசத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக இந்த உபதேசம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பலன் தரும். அப்ப இங்க ஜும்மா தொழுகை வரோம் அப்படின்னா எதுக்காக வேண்டி வரோம்? ஜும்மா தொழுகை முடிச்ச கையோட எல்லாத்துக்கும் பிரியாணி பார்சல் கொடுப்பாங்க, அதனால பள்ளிவாசலுக்கு வரணும். எதுக்காக? நன்மைக்காக வேண்டி வரும். உள்ளத்துல ஒரு மனம் மாற்றம் வேணும், அதுக்காக வேண்டி வரும். நமது பாவங்கள் மன்னிக்கப்படணும், அதுக்காக வேண்டி வரும். அதனால ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம தாமதமாகும். ஜும்மாவுடைய குத்துவா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உள்பள்ளியில கூட கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சு கடைசியிலதான் எனக்கு ஓரளவாச்சும் சில மக்கள் வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜும்மா தொழுகைக்கு வந்துட்டு திரும்ப செல்லக்கூடியவர்கள்ல யார் முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொண்டு போவாங்க தெரியுமா? இமாம் மெம்பர்ல ஏறி குத்துபாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் பள்ளிவாசலுக்கு, மஸ்ஜிதுக்கு, ஜும்மா தொழுகைக்கு வராங்களோ அவங்கதான் முழுமையான நன்மைகளை அள்ளி செல்வார்கள். அப்ப மற்றவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அப்படின்னாவே உலகத்தில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் அல்லாஹ் சில மாணவர்களை அனுப்பிச்சு வச்சிருவான். அவங்களுடைய வேலை என்ன? யாரெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு வராங்களோ அவங்க பெயரையும் அவங்களுடைய தந்தைகளுடைய பெயரையும் சேர்த்து எழுதி வச்சுருவாங்க. இவர் வந்திருக்கிறாரு, இவர் வந்திருக்கிறாரு, இவர் வந்திருக்கிறாரு. அசரு தொழுகைக்கு போய் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ரப்புக்கு போய் கொடுப்பாங்க, ரப்பே ஜும்மா தொழுகைக்கு மஸ்ஜிது ரஹ்மான்ல இன்னெல்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்க. ஆனா அதுல சில பேருடைய பெயர் இருக்க, நம்ம எல்லாரும் வந்திருப்போம். ஆனா அந்த மாணவர் என்ன செய்வாருன்னா குறிப்பிட்ட பெயர் மட்டும் தான் எழுதி கொண்டு போய் கொடுப்பாரு. யாருடைய பெயரை எழுதி கொடுப்பாரு? இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ அவருடைய பெயர் மட்டும் தான் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேரை எழுதுவாரா மாட்டாரா? எழுத மாட்டாரு. காரணம் என்ன? இமாம் மெம்பர்ல ஏறி இன்னல் ஹம்தலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ ஆரம்பிச்ச உடனே அவர் அந்த புத்தகத்தை முடிட்டு அல்லாஹ்வை பத்தி பேச போறாரு, நம்மளும் போய் கேட்போம் அப்படின்னு யார் வந்துருவா? மாணவர்கள் வந்துருவா. மாணவர்களுக்கு சொர்க்கம் நரகம்லாம் கிடையாது, அல்லாஹ்வை பத்தி பேசுற உடனே வந்துடுறாங்க. ஆனா நம்ம தெரியும், இங்க 12:55க்கு குத்துபா ஆரம்பிக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்தும் கூட கொஞ்சம் நம்ம தாமதமா வரோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி உதறி தள்ளிய எப்படி நம்ம ஜும்மா தொழுகைக்கு வரப்போறோம்.
கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜும்மாவுடைய நன்மை நமக்கு முழுமையா கிடைச்சிடும். இந்த ஜும்மாவுடைய பலன்ல மிக முக்கியமான ஒரு பலன் என்ன தெரியுமா? இந்த வாரத்திற்கும் சென்ற வாரத்திற்கும் உண்டான பாவங்கள் மன்னிக்கப்படும், சிறு சிறு பாவங்கள். அந்த மாதிரி நம்ம குத்துவாக்கிங்க நம்ம வந்துட்டோன்னு வைங்களேன், இங்க பேசப்படக்கூடிய இந்த ஆள் தான் மனிதர். இங்க இருந்து பேசுறாங்களே அவங்க மனிதர்கள். பேசப்படக்கூடிய வார்த்தை இருக்கு, அது மனிதனுடைய வார்த்தை கிடையாது. யாருடைய வார்த்தை? ரப்பினுடைய வார்த்தை. நம்ம சில பாவங்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சில பாவங்கள்ல இருந்து நம்மளால மீறவே முடியாம இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல எந்த வார்த்தை நமக்கு எப்ப மனமாற்றத்தை ஏற்படுத்துனே தெரியாது. அப்போ ஜும்மாக்கு முன்கூட்டியே இந்த உரையை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த கசடுகள், அழுக்குகள், ஃபித்னாக்கள் எல்லாம் ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் வரைக்கும் பெரும் பெரும் பாவங்கள் செய்வதிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். இதுல சொல்லப்பட்ட ஏதாச்சும் ஒரு செய்தி நம்ம பாவம் செய்யும் போது ஆகா செய்யக்கூடாது, அடுத்த வாரம் நம்ம ஜும்மாக்கு போகணும், அல்லாஹ்ட்ட கையேந்தணும், வேண்டாம், அந்த மாதிரி ஒரு மனமாற்றங்கள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜும்மாக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க. அல்லாஹும் அப்படி சொல்றாங்க, ஜும்மாக்கு பாங்கு சொல்லப்பட்டுச்சுன்னா வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துருங்க, இதுல உங்களுக்கு நன்மை இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா பெரிய வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, வரக்கூடிய வழியில பாத்தீங்கன்னா சில முஸ்லீம்கள் இந்த நேரத்துல கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த அல்லாஹ் தடை செஞ்சுட்டாங்க, இந்த நேரத்தை வியாபாரம் செய்யக்கூடாது. தெளிவான ஒரு வார்த்தை, வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்கன்னு சொல்றான். இல்ல நான் வியாபாரத்தை விட மாட்டேன், வியாபாரம் பண்ணதான் செய்வேன்னு சொல்லிட்டு சில பேர் வியாபாரம் பண்றாங்க. அதுல கோடிகள் வந்தாலும் அதுல பரக்கத்து இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்த இந்த நேரத்துல இதை செய்யாதீங்கன்னு சொல்றான். அந்த நேரத்துல நம்ம அதை செய்யறோம் அப்படின்னா பரக்கத்தை தரது யாருடைய கையில இருக்கு? ரப்பினுடைய கையில இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்துல, இந்த அரை மணி நேரத்துல நம்ம வியாபாரம் பண்ணி நமக்கு லட்சம் ரூபாய் வந்தாலும் அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. அந்த லட்சம் ரூபாயில நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. ஆகையினால அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு நம்ம விலகி வாழ்வோம். அல்லாஹ் தடுத்ததை விலகி வாழும் போது எதுவும் நம்ம நஷ்டமாகிற மாதிரி தெரியும், ஆனா உண்மையா அது நஷ்டமா இருக்காது. நம்ம வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு பரக்கத்தையும் உயர்வையும் தரும். ஆகையினால வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் இங்க இந்த பள்ளிக்கு வரக்கூடியவங்க மனசுல 12:55னா ஒரு 12:50, ஒரு 12:45, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் கொடுத்துட்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு எப்ப ஹுத்பா ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற, உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலேயே ஒரு பக்கத்துல ஒரு வானவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் என்ன செய்வார் தெரியுமா? அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இவருக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ் அப்படின்னு நமக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்ட எவ்வளவு பெரிய பாக்கியம். இதையெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல நாம் இழந்து விடக் கூடாது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இபாதத்தை நமக்கு எப்படி கற்றுத்தந்தார்களோ அதை ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் 2ஆம் முறையை நான் நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.